الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الشيطان يعدكم الفقر ويأمركم بالفحشاء والله يعدكم مغفرة منه وفضلا والله واسع عليم صدق الله العظيم. عن أنس بن مالك رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم هذا الفقر أن يكون كفرا وكان الحسد أن يسبق القدر رواه البيهقي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கணியத்துக்குரிய உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த முழு உலகத்தையும் இந்த முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் எல்லா படைப்புகளையும் படைத்த ரப்புல் ஆலமீனாக இருந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக சத்தியமாக முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை குறிப்பாக மனிதர்களையும் அல்லாஹு தாலா படைத்திருந்தாலும் கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மனிதர்களுக்கு மத்தியில பல விடயங்கள்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பல ஏற்ற தாழ்வுகளை அவனுடைய வாழ்க்கையில் உள்ளடக்கி வச்சிருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது கல்வியுடைய விடயத்திலாக இருந்தாலும், பணத்துடைய விடயத்திலாக இருந்தாலும், பட்டங்களுடைய விடயம், பதவியுடைய விடயம், ஆட்சியுடைய விடயம், அதிகாரத்துடைய விடயம், அறிவாற்றலுடைய விடயம், இப்படி மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விடயங்களாக இருந்தாலும், மனிதனுடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்து இருக்கக்கூடிய அது எந்த விடயமாக இருந்தாலும் அதிகமான விடயங்களை மனிதர்களுக்கு மத்தியில பல ஏற்ற தாழ்வுகள் சமூகத்தில் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்லக்கூடிய நேரம் சொல்றான், லியத்தகித பஅதுஹும் பஅலா. மனிதர்களுக்கு மத்தியில ஏற்ற தாழ்வுகளை நாங்க ஏன் வச்சுக்கிறோம் தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியால வாழக்கூடிய மனிதன் அவன் எந்த நிலைமையில வாழ்ந்தாலும், உதாரணமாக ஒரு மனிதன் பெரிய செல்வந்தனாக இருக்கிறான், பணக்காரனாக இருக்கிறான். இந்த பணக்கார மனிதன், செல்வந்த மனிதன், அவன் விரும்பி பணக்காரனாக வாழல்ல. ஏண்ட வாப்ப பணக்காரன், ஏண்ட அப்ப பணக்காரன், நான் பரம்பரை சொத்திக்கக்கூடிய மனிதன், ஏண்ட வாழ்க்கையில பணத்துக்கு பஞ்சம் இல்ல, இவன் விரும்பி பணக்காரனாக இவன் துணியால வாழல்ல.
ஒரு மனிதன் பரம்பரையா ஏழையாக ஈக்கிறான், அவன் கரீபாக ஈக்கிறான், அவனுக்கு ஏழ்மை எந்த காலமும் இருக்குது. அவன் விரும்பி ஏழையாக வாழல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு விடயங்களை எடுத்து பார்த்தா பெரிய பெரிய பட்டங்கள் பெற்ற மனிதர்கள், பதவிகள் இருக்கக்கூடிய மனிதர்கள், ஆட்சி செய்யக்கூடிய மனிதர்கள், அதிகாரம் படைத்த மனிதர்கள், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த நிலைமையில மனிதன் வாழ்ந்தாலும் அவன் விரும்பி அந்த நிலைமையை தேர்ந்தெடுக்கல்ல. அல்லாஹ்தான் இந்த மனிதனை இந்த நிலைமையில நீ வாழணும் என்பதாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துது. மனிதர்களுக்கு மத்தியில ஏற்றத்தால் வீக்குது. காரணம் என்ன தெரியுமா? லியத்தகித பஅதுஹும் பஅதா. உலகத்துடைய நிலைமை ஒரு சமநிலையில போகணும். கொஞ்சம் யோசிங்க, துனியால எல்லாம் பணக்காரன், அப்ப இந்த இடத்துல எல்லாம் முதலாளியாக இருந்தா வேலை செய்யறதுக்கு தொழிலாளிகள் ஈக்க மாட்டான். எல்லாமே தொழிலாளியாக இருக்கிறாங்க, முதலாளிகள் நிர்வகிக்க யாரும் ஈக்க மாட்டாங்க. எல்லாமே பெரிய பெரிய மட்டத்தில் ஈக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கூலி வேலை செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது, சின்ன சின்ன தொழில் செய்யறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களும் தான் விரும்பி அந்த நிலைமையை அடையல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாங்க தான் மனிதர்களுடைய வாழ்க்கையை பங்கு வச்சுக்கிறோம். நாங்க நினைச்சதாலதான் அவங்க அந்த நிலைமையில ஈக்கிறாங்க, அவங்க நினைச்சதால அல்ல என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ளும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே அந்த வகையில மனிதனுடைய வாழ்க்கையில அல்லாஹு தஆலா பல இன்றியமையாத நிலைமைகளை வாழ்க்கையில வச்சிருக்கிறான். பல நிலைமைகள் எப்படி மனிதனுடைய வாழ்க்கையில ஹயாத்து மௌத் ஈக்குதோ, கஷ்ட துன்பங்கள் ஈக்குதோ, சந்தோஷங்கள் இருக்குதோ, இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில பல இன்றியமையாத நிலைமைகள் இருக்கிறத போல அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிலைமை இந்த காலத்துல மட்டுமல்ல, காலம் காலமாக சமூகம், அது எந்த சமூகமாக இருந்தாலும் காலம் காலமாக மனிதர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமைதான் வறுமை என்று சொல்லக்கூடிய நிலைமை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இஸ்லாத்துடைய பார்வையில வறுமை என்றா என்ன? நாங்கள் எல்லாம் யோசிக்கிறது, வறுமை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் எங்கட உம்மத்துல 2 கேள்விகள் உள்ளத்துல வாரது. வறுமை என்றா அதற்கு வறுமைன்னு சொல்றது அது ஒரு வரமா இல்லாட்டி சாபமா? வறுமைன்னு சொல்றது அது நல்லதா அல்லது கெட்டதா? குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தெளிவாக ஒன்றை விளங்கிக்கோங்க. முதலாவது நாங்க இதுக்கு விளக்கத்தை பார்ப்போம். வறுமை என்று சொல்றது முதலாவது கட்டம், யாரெல்லாம் ஏழ்மையை விரும்புறாங்களோ, யாரெல்லாம் வறுமையில வாழ்றத விரும்புறாங்களோ அவர்களுக்கு வறுமை வரம். அவங்களுக்கு வறுமை ஒரு சாபம் இல்லை, அவங்களுக்கு வறுமை ஒரு வரம். சில மக்கள் ஈக்கிறாங்க, இந்த காலத்துல ஈக்கிறாங்களோ இல்லையோ அல்லாஹு ஆலம், அந்த காலத்தில் எங்களுக்கு பார்க்கலும் முஸ்லிம் வரலாறுகளை, இஸ்லாமிய வரலாறுகளை எடுத்து பாருங்க. முஸ்லிம்களுடைய வரலாறுகள்ல எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்க, வறுமையை கொண்டு அல்லாஹ்வை தேடினாங்க. காரணம் கேட்கக்கூடிய நேரம் எவ்வளவு உலமாக்கள் சொல்லிக்கிறாங்க, நாங்க வறுமையில ஈக்கிறத ஏன் விரும்புறோம் தெரியுமா? நாங்க வறுமையில ஈக்கிறோம், கஷ்டத்துல ஈக்கிறோம், இந்த கஷ்டத்தை கொண்டு சபர் செஞ்சு அல்லாஹ்வை அடைவோம். இப்படியாப்பட்ட மனிதர்கள் வறுமையை விரும்பினாங்க, வறுமையை கேட்டாங்க. எல்லாத்திட உதாரணத்தையும் ஒரு ஓரத்துல வைப்போம். எங்களுடைய தலைவர் ஹபீபுனா சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்துல எந்த தலைவரும் இப்படி ஒரு துவா வாழ்க்கையில கேட்க மாட்டாங்க. மிம்பர்ல இருந்து சவாலோட பேசுறோம், துனியால எவ்வளவு பெரிய தலைவனும் இந்த துவாவை வாழ்க்கையில ஓத மாட்டாங்க, இந்த துவாவை வாழ்க்கையில கேட்க மாட்டாங்க. எங்களுடைய தலைவர் இப்படியான துவா தான் செஞ்சார் வாழ்க்கையில. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மலையை தங்கமாக்கி தரவா, அந்த மலையை தங்கமாக்கி தரவா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட துஆ எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம ஹீனி மிஸ்கீனா வ அமித்னி மிஸ்கீனா. யா அல்லாஹ், துனியால வாழ்ற வாழ்க்கையில நீ மிஸ்கீனா வாழ வை யா அல்லாஹ். வ அமித்னா மிஸ்கீனா, நான் மௌத்தா போல மிஸ்கீனா தான் மௌத்தாகணும். வஹ்ஷுர்னா ஜும்ரத்தல் மசாகின் ஃபீ யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாள் என்னை எழுப்பாட்டு, மிஸ்கீன்களோட நீ என்னை எழுப்பாட்டு.
இது யாருடைய துவா? முழு உலகத்துடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட துவா. இந்த காலத்துல எந்த தலைவர்களுக்கு அந்த தைரியம் இருக்குது? பெரிய பெரிய ஆட்சிகள் ஈக்கிறாங்க, பெரிய பெரிய அதிகாரத்தில் ஈக்கிறாங்க, பெரிய பெரிய நிலைமைகள் ஈக்கிறாங்க. வாய திறந்து இப்படி ஒரு துவா செய்வாங்களா? யா அல்லாஹ் என்னை மிஸ்கினா மாத்தியா அல்லாஹ், வாழ்ற வாழ்க்கையில மிஸ்கினா வாழவை, மௌத்தா போகவே நான் மிஸ்கினா வாழணும். எத்தனை பேருக்கு கண்ணியமிக்கவர்களே இந்த தைரியம், இந்த துஆவை ஓதுற தைரியம் வாழ்க்கையில இருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வறுமை என்றது கேட்கிறவங்களுக்கு அது ஒரு வரம். நான் ஏழ்மையாக வாழணும், நான் ஏழ்மையாக இருக்கணும், இது ஒரு வரம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா கேட்காத மனிதர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய மனிதர்கள், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தின்றதுக்கு இல்ல, குடிக்கிறதுக்கு இல்ல, உடுக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்ல, வாழ்றதுக்கு எந்த வசதியும் இல்ல. வெயில் காலத்திலேயும் பேமெண்ட்ல தான், மழை காலத்திலேயும் பேமெண்ட்ல தான். ஒரு நல்ல பெரிய நாள் வந்தாலும் உடுக்கிறதுக்கு ஏலா, சரியான கஷ்டம். ஒரு ஹயாத்து மௌத்திலே அவங்களோட விஷயத்துல பங்கெடுக்க யாரும் இல்ல. இப்படியான கட்டத்தில் வாழ்றாங்களே, இவங்களுக்கு வறுமை என்று சொல்றது அது ஒரு வரம் அல்ல, அது ஒரு சாபம். குர்ஆன்ல நீங்க பார்க்கலும், ஹதீஸ்ல பார்க்கலும், வறுமையை பாராட்டி எந்த ஒரு ரிவாயத்தும் கிடையாது, எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. நாங்க யோசிக்கலும், ஹதரத் அப்படி பார்த்தா எங்களுக்கு ஹதீஸ் செல்லுது, பணக்காரர் அவில ஏழைகள் தானே ஒன்னாவது சொர்க்கம் போவாங்க. நாங்க ரெண்டையும் குழப்பிக் கொள்றோம். வறுமை என்றது வேற, எளிமை என்றது வேற. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நாங்க விரும்பக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? நாங்க எவ்வளவு பெரிய நிலைமை அடைஞ்சாலும் எளிமையான வாழ்க்கை வாழ படிச்சு கொள்ளணும். வறுமையில ஈக்கிறதுக்கு யாரும் விரும்புறல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றான், வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. யா ரசூலல்லாஹ், நீங்க கேட்கிற நிலைமையில ஈந்தாலும் நாங்க உங்களைய தேவை இல்லாதவங்களுடைய பட்டியலுக்கு ஒசத்தினோம். குர்ஆன் சொல்லுது, வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, நாங்க உங்களைய மாத்தினோம் செல்வந்தனா. குர்ஆன் சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே வறுமையை எந்த இஸ்லாத்துல எந்த ஒரு கட்டத்திலையும் விரும்பல்ல. வறுமையை கேட்குமாறு இஸ்லாம் சொல்லல்ல. எளிமைய வாழ்க்கையில கேளுங்க, எளிமையாக வாழ்றத பழகிக்கோங்க, எளிமையான வாழ்க்கையை அமைச்சுக்கோங்க. இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த வகையில வறுமை என்று சொல்லக்கூடியது அது சமூகத்தில் இருந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், சமூகத்தில் இருந்து இல்லாமலாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றா இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுது, ஒரு மனிதன் ஒரு மிஸ்கீன வாழ்க்கையில கவனிக்கிறது பெரிய ஒரு நன்மையான காரியம், பெரிய நன்மையான காரியம். ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜில முன்ன பின் ஆவிட்டா அடுத்த கட்டம் என்ன சொல்லுது? மிஸ்கீன்களுடைய விஷயத்துல 10 பேருக்கு சாப்பாடு கொடு. சத்தியத்தை ஒரு மனிதன் முடிச்சிட்டான், ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு. நோன்புடைய விஷயத்துல முன்ன பின்ன ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஹஜ்ஜில நாங்க குர்பான் கொடுக்கிறோம், அந்த இறைச்சிகள் ஏழைகளுடைய வீடுகளுக்கு போய்த்து சேரணும். ஏன் ஏழைகளை போக்கஸ் பண்ணி இவ்வளவு பேசுது தெரியுமா? இஸ்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றதை விரும்புறது இல்லை. இஸ்லாம் வறிய மக்களுடைய விஷயத்துல கவனம் செலுத்துமாறு பல முறைகள். ஏன் ஜகாத் வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் சதக்காக்கள் கொடுக்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் தான தர்மங்கள் கொடுக்க சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் என்றா இஸ்லாம் வறுமையோட வாழ்றதை விரும்புறது இல்ல. ஏண்டா வறுமை பல பல பெரிய பெரிய பக்க விளைவுகளுக்கு காரணமாக அமைஞ்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக விளங்கப்படுத்திக்கிறாங்க, வறுமை அது பெரிய பெரிய விளைவுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும். எவ்வளவு பேருடைய வாழ்க்கை பாதிச்சது வறுமையால. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வறுமை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் இந்த வறுமையுடைய விஷயத்தை 3ஆ பிரிக்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 நிலைமைகள்ல வறுமை வரும். 3 நிலைமைகள். அதுல முதலாவது நிலைமை தான் ஒரு மனிதர்களுக்கு, ஒரு கம்யூனிட்டிக்கோ ஒரு தனி மனிதனுக்கோ அல்லாஹ்வால கொடுக்கப்படக்கூடிய வறுமை, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய வறுமை. குர்ஆன் இதை சொல்லுது, வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ. அல்லாஹ் பசியை கொண்டு சோதிப்பான். வனக்ஸிம் மினல் அம்வால்,
சொத்து செல்வத்தை எடுத்து நடு ரோட்ல பங்களோட்காரனாக்கி அல்லாஹ் சோதிப்பான். தின்றதுக்கு வழி இல்லாம ஆக்குவான். பேமெண்ட்ல நிக்க வைப்பான். கேட்க மாக்க யாரும் இல்ல. இப்படி ஒரு சோதனை வருவதா? அல்லாஹ்வுடைய புறத்திலேருந்து இப்படி சோதனை வந்தா ஏழுமான முட்டும் இந்த வறுமையிலேருந்து வெளியே வாரத்துக்கு முயற்சி செய்யணும். அப்படி இல்லையா இந்த விஷயத்துல பொறுமை செய்யணும். குர்ஆன் அதை தான் சொல்லுது, வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராய். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த வறுமையை கொடுக்கிறதுக்கு காரணம் அல்லாஹு தஆலா சமநலப்படுத்துறான். உலகத்துடைய நிலைமை அப்படியே சமமாக்குறான். உலகத்துடைய நிலைமை சீராக போகணும் என்று விரும்புகிறான். இதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கக்கூடிய விஷயம் முதலாவது வறுமை. இரண்டாவது, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, துனியால சில மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள், அத்துமீறல்கள், செய்யக்கூடிய வீண் விரயங்கள், இதால வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வறுமை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, ஒரு மனிதன் வாழ்க்கையில தேவைக்கு அதிகமாக வீண் விரயம் செய்யறது, தேவைக்கு அதிகமாக வீண் விரயம் செய்யறது, தேவைக்கு அதிகமாக ஆடைகள் வச்சிருக்கிறது, தேவைக்கு அதிகமாக சாப்பாடு விஷயங்களை வீணாக்குறது, தேவைக்கு அதிகமாக பணம் சேமிச்சு வைக்கிறது, இதெல்லாம் ஏதோ ஒரு மனிதனுடைய பட்டினிக்கு காரணமாக அமையும். அதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மாஜா ஃபகீருன் இல்லா பிமா முத்திஅ பிஹி கனி. சொல்லுவாங்க என்ன தெரியுமா, எந்த ஒரு ஏழையும் ஒரு பணக்காரன் தடுக்காம அவன் பசியில இருக்கிறது இல்லை. ஏதோ ஒரு வழியில ஒரு பணக்காரன் இந்த ஏழையுடைய ரிஸ்க தடுப்பான். அது வீண் விரயத்தில் அதிகமா இந்த காலத்துல எங்களுக்கு பார்க்கலும். அதிகமான மனிதர்களுடைய அத்துமீறல், அதிகமான மனிதர்களுடைய வீண் விரயம் பல பேருடைய பட்டினி சாவுக்கு காரணமாகிக்குது. இந்த காலத்துல கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். எவ்வளவு பேர் செய்யக்கூடிய வீண் விரயம், எவ்வளவு பேர் பட்டினியில மௌத்தாகிறார். இதுக்கெல்லாம் ஜவாபு சொல்லணும், விளாட்டல்ல. அதனால இரண்டாவது வறுமை வாரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களால நடக்கக்கூடிய வீண் விரயங்கள், நாங்க செய்யக்கூடிய அத்துமீறல்கள், நாங்க செய்யக்கூடிய அநியாயங்கள், இதாலதான் வாழ்க்கையில இரண்டாவது கட்டம் வறுமை வரும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த காலத்துடைய தரவின் அடிப்படையில உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, முழு உலகத்தை நாளாக பிரிச்சா 4ல் 1 கூட்டம் வறுமையில தான் நீக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். கொஞ்சம் யோசிங்க, துனியால 800 கோடி பேர் மக்கள் வாழ்றாங்க. முழு உலகத்துல 800 கோடி பேர் என்றா நாளாக பிரிச்சா 200 கோடி பேர் வறுமையில தான் நீக்கிறான். காரணம் என்ன? முதலாவது காரணம் அல்லாஹ் கொடுப்பான். இரண்டாவது காரணம் பல மனிதர்களுடைய அத்துமீறல்கள், வாழ்க்கையில் பல மனிதர்களுடைய வீண் விரயம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் இஸ்லாம். வறுமைக்கு ஆதரவான மார்க்கம் கிடையாது. வறுமைக்கு ஆதரவாக குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ எந்த ஒரு விஷயமும் வழிகாட்டப்படல. இஸ்லாம் எளிமையை பாராட்டுதே தவிர வறுமையை ஒரு காலமும் பாராட்டுது இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வசதி வாய்ப்பு வந்தாலும் நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல எவ்வளவு எளிமையாக ஈக்கேலுமோ, எங்கட செலவுகளை எவ்வளவு சுருக்கேலுமோ, எங்கட செலவுகளை எவ்வளவு சிக்கனப்படுத்தேலுமோ அந்த அளவுக்கு சிக்கனப்படுத்துறோமோ, பெரியோர் ஏழைகளுடைய கூட்டம் பசியில ஈக்காது. அந்த ஏழைகளுடைய கூட்டம் பசியில ஈக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, காதல் ஃபக்ரு ஐயகூன குஃப்ரா. சொன்னாங்க என்ன தெரியுமா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வறுமை வாரதிக்குது, அவனை குஃப்ரியத்தின் பக்கம் கொண்டு போனாலும் ஆச்சரியம் இல்லை. வாழ்க்கையில கஷ்டம் வாரது, வாழ்க்கையில பஞ்சம் வாரது, தின்றதுக்கு குடிக்கிறதுக்கு வழி இல்லாம போறது, இது குஃப்ரின் பக்கம் கொண்டு போகும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தையை நாங்க கொஞ்சம் ஆழமாக யோசிக்கணும். இந்த காலத்தை வச்சு நாங்க யோசிக்கணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வறுமை ஈக்கிற இடத்துல ஈமான் ஈக்காது. எந்த வீட்டுல வறுமை ஈக்குதோ அல்லாஹ்ட நம்பிக்கை நாளுக்கு நாள் குறையும். வறுமையை வச்சுக்கொண்டு 5 நேரம் தொழுகிறதுக்கு இவனுக்கு மனசு வருமா? வராது. வறுமை ஈக்கிற இடத்துல அவன் இஹ்லாஸோடு அமல் செய்ய மாட்டான்.
தக்பீரை கெட்டினா இவனுக்கு அடுத்த யோசனை, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என் குடும்பம் என்ன செய்யும், ஏன் பொண்டாட்டி புள்ளட நிலைமை என்ன, இததான் யோசிப்பானேன். ஊட்டிட வறுமை கண்ணியமிக்கவர்களே. இவன் வறுமை ஈக்கிற இடத்துல இஹ்லாஸோட அமல் செய்யலாம். வறுமை ஈக்கக்கூடிய இடத்துல அது ஈமானுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக மாறும். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வறுமை வாழ்க்கையில வந்துட்டேன்டா சுருக்கமாக சொல்லோடுமா, பெருசாக ஹராம் ஹலால்ல பேணுதலிக்காது. ஹராம் கூட ஹலாலா தான் அவனுக்கு விளங்கும். எங்களுக்கு தின்றதுக்கு வழி இல்ல, நாங்க கொண்டு போய் மாலையை ஈடு வச்சோம். ரொம்ப சிம்பிளாக சொல்றார். இந்த ஹராம் பெரிய ஒரு ஹராம் ரொம்ப சிம்பிளா ஏன் விளங்குது தெரியுமா? வாழ்க்கையில வறுமை, வாழ்க்கையில கஷ்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை சும்மா இல்ல. வறுமை வாரது அது அல்லாஹ்வுடைய நிராகரிப்பின் பக்கம் கொண்டு போகும். இப்ப நேற்று முந்தநாத்து பேப்பர்ல வந்த விஷயம், பத்திரிகைகள்ல வந்த விஷயம், 2 பேர் இஸ்லாத்தை விட்டு போனா, 2 பேர் மதம் மாறினதாக பேப்பர்ல வந்து இது இன்றைக்கு நேற்று வந்த செய்தி. காரணம் என்ன கண்ணியமிக்கவர்கள்? கொஞ்சம் விசாரிங்க. ஏன் தெரியுமா? வறுமை கோட்டுக்கு கீழே அந்த மதத்தால உதவி, இந்த மதத்தால உதவி செய்யறாங்க, பணத்தை காட்டுறாங்க, பொருளை காட்டுறாங்க, குடும்பத்தை அரவணைக்கிறாங்க. இப்ப இவங்க குஃபரின் பக்கம் லேசா போவாங்க. ஏந்த வாழ்க்கையில கண் முன்னால வருமே, இப்ப அதனால குஃபரின் பக்கம் லேசா போவாங்க. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கொஞ்சம் விசாரிங்க. எங்க ஏரியால எவ்வளவு பேர் ஒதுக்குறோமே, இவன் என்றா பெரிய ஒரு கள்ளன், இவன் என்றா பெரிய ஒரு குடுக்காரன், இப்படி ஒதுக்குறோமே. பல குற்றவாளிகள் கொஞ்சம் போங்க சிறைச்சாலைகளுக்கு, பல குற்றவாளிகளோட உட்கார்ந்து பேசுங்க. எத்தனையோ குற்றவாளிகள் குற்றம் செய்ததற்கு காரணம் என்ன? பல பேரை கள்ளனாக்கினது ஊட்டின கஷ்டம். பல பெண்கள் விபச்சாரத்துக்கு போனது ஊட்டுடைய வறுமை. இதெல்லாம் மறுக்கேலாத உண்மை. இதெல்லாம் அதுவும் கொழும்புல நாங்க விசேஷமா சொல்ல தேவையில்ல. எவ்வளவு பெண்கள் விபச்சாரத்துக்கு போறாங்க. ஏன் கேட்டா சொல்றாங்க வீட்டுல கஷ்டம், அது மாப்பிள்ளை இல்ல, சரியான கஷ்டம், பிள்ளைகளுக்கு தீன கொடுக்கோடும், பிள்ளைகள செலவு பார்க்க ஒத்தருமே இல்ல. எவ்வளவு பேர் கள்ளனா மாறினது வறுமையால, கஷ்டத்தால. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பல்வேறு சமூக விரோதிகள் சமூகத்துக்கு எதிராக, நாட்டுக்கு எதிராக, அரசாங்கத்துக்கு எதிராக, குடும்பத்துக்கு, மஹல்லாவுக்கு, சமூகத்துக்கு எதிராக சமூக விரோதியா மாறினது வறுமையால, கஷ்டத்தாலதான் மாறுறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதெல்லாம் ஒரு சைட்ல வைங்க. பல்வேறு குடும்பங்கள் கூட்டமா தற்கொலை செய்ய காரணம் என்ன? தனி மனுஷன் வாழ்க்கையில பிரச்சனை. ஒத்தன் தூக்குல தொங்குறான், ஒத்தன் விஷத்தை குடிக்கிறான். தனி மனுஷன் வாழ்க்கை அது, தனி ஒத்தண்ட பிரச்சனை. ஆனா எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஒத்தனுக்கு வாழ்க்கையில பிரச்சனை, ஒரு குடும்பமே தூக்குல தொங்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிப்போம்? குடும்பத்துல அந்த தலைவர் இல்ல, இந்த குடும்பத்தை பராமரிக்க யாரும் இல்லையா? முழு குடும்பத்தில் இருக்கிற 10 பேரும் தூக்குல தொங்குவாங்க. முழு குடும்பமும் விஷம் குடிக்குது, முழு குடும்பமும் ஆத்துல கடல்ல பாயுது. ஏன்? வறுமை. கண்ணியமிக்கவர்களே, கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் ஜாஹிலியத்துடைய காலத்துல நாங்க இது அதிகமா கேள்விப்பட்டிருப்போம். ஜாஹிலியத்துடைய காலத்துல பெண் குழந்தைகள் எல்லாம் புதைக்கப்பட்டாங்க என்று சொல்றாங்களே. புதைக்கப்பட்டது பெண் குழந்தைகள் மட்டுமல்ல, பல ஆண் குழந்தைகளும் தான். இந்த சம்பவங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? நாங்க யோசிக்கிறோம் ஜாஹிலியத்துல பெண் குழந்தைகளை தான் உசுரோட புதைச்சாங்க. பெண் குழந்தைகள் மட்டுமல்ல, ஆண் குழந்தைகளும் ஜாஹிலியத்துல புதைக்கப்பட்டாங்க. குர்ஆன் எடுத்து பாருங்க, 2 ஆயத் உலமாக்கள் ஈக்கக்கூடிய சூழல், கேட்டு படிங்க. 2 ஆயத் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக் என்று சொல்றான், வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக் என்று சொல்றான். இது என்ன மின் இம்லாக், ஹஷ்யத இம்லாக்? இதை கேட்டு படிங்க கண்ணியமிக்கவர்கள். கேட்டு இந்த ஆயத்துக்களை ஆராய்ச்சி செய்யுங்க. மின் இம்லாக் என்றா என்ன, ஹஷ்யத இம்லாக் என்றா என்ன? இப்னு கஸீர்ல விளங்கப்படுத்துறாங்க, தஃசீர்ல ரொம்ப தெளிவாக விளங்கப்படுத்துறாங்க.
அந்த காலத்துல முதலாவது அந்த காலத்துல பெண் குழந்தைகளை பெண் குழந்தைகளை புதைச்சாங்களே, பெண் குழந்தைகளை புதைச்சது மான மரியாதைக்கு பயந்து என்று சொல்றாங்க. ஆனா அவர் உப்பமா கசலு பஅத துகூர் கஷ்யத்தல் இஸ்திகாம் சொல்றாங்க. அந்த காலத்துல ஆண் குழந்தைகளும் புதைக்கப்பட்டாங்க. எதுக்கு தெரியுமா? மானம் மரியாதைக்கு பயந்தல்ல, மானம் மரியாதைக்கு பயந்தல்ல, புதைக்கப்பட்டது வறுமைக்கு பயந்து புதைக்கப்பட்டார். அதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மின்னிம்லாக் என்ன தெரியுமா? மின்னிம்லாக் என்று சொல்றது 4 பேர் சாப்பிடுறாங்க, 4 பேருடைய சாப்பாட்டுல 5ஆவதா ஒருத்தர் சேர்ந்து 5 பேர் பங்கு போடுறது. 4 பேருடைய சாப்பாட்டை 5ஆவது இன்னொருத்தர் குடும்பத்துல வந்துட்டாரு, இந்த 5ஆவது ஒருத்தர் சேர்றதுக்கு தான் சொல்ற மின் இம்லாக். சரி, இன்னும் அது ஹஷ்யத்து இம்லாக் என்ன தெரியுமா? எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறது. அப்படி 4 பேருடைய சாப்பாடு இவனுக்கு கொடுத்தா எங்களுக்கு ஒருத்தருக்கு இல்லாம போய்த்துடுமா, எங்கட 4 பேர்ல ஒருத்தருக்கு இல்லாம போமா, அதுக்காக வேண்டி ஜாஹிலியத்துல ஆண் குழந்தைகளும் கொலை செய்யப்பட்டான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. தொழுகைக்கு பின்னால அதிகம் எங்கட இபாதத்துல ஓதுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், குஃப்ர்ல இருந்து, இறை நிராகரிப்புல இருந்து, அதே போல ஃபக்ர் ஏழ்மையில இருந்து என்னைய நீ பாதுகாப்பாயாக, வறுமையில இருந்து என்னைய பாதுகாப்பாயாக. பெரிய மல்டி மில்லியனராக அல்ல, எங்கட தேவைகள் பூர்த்தியாகிற அளவுக்கு வாழ்க்கையில எங்களுக்கு சொத்து செல்வம் தேவை, அந்த அளவுக்காவது எங்களைய வாழவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ இது. வறுமை ஈமானுக்கு பெரிய ஒரு ஆபத்து. எனவே மேல நாங்க சொன்ன 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று அல்லாஹ்வால வறுமை, 2வது இந்த காலத்துல அதிகமானவங்க செய்யக்கூடிய அத்துமீறல், அநியாயங்கள், வீண் விரயங்களால வறுமை. இதை தாண்டி இஸ்லாம் 3வது ஒரு காரணத்தை சொல்லுது. இந்த 3வது காரணத்தை ரொம்ப சுருக்கமாக, ரத்தின சுருக்கமா விளங்கப்படுத்துற, நேரம் இடம் கொடுக்கிறத போல ரொம்ப சுருக்கமா விளங்கப்படுத்துற 3வது மிக முக்கியமான காரணம், எங்கட குடும்பத்துல, எங்கட வாழ்வியல்ல, எங்கட தொழில்ல வறுமை, முசீபத்து, இந்த விடயங்கள் ஏற்படுறதுக்கு காரணங்கள் என்ன இஸ்லாம் சொல்லுது. கிட்டத்தட்ட பல ஹதீசுகள்ல 40-45 காரணங்கள் சொல்லப்பட்டு தொகுக்கப்பட்டு ஒரே தடவையில நான் சொல்றேன் ஏழுமான மாதிரி ஒரு 10-15 காரணங்கள். இந்த காரணங்களை விட்டு நாங்க சரியான முறையில பேணுதலா ஈந்தா போதும் வாழ்க்கை முசீபத் இல்லாத வாழ்க்கையா மாறும், வறுமை இல்லாத வாழ்க்கையா மாறும். நாங்க எல்லாரும் போக்கஸ் பண்றது வாழ்க்கையில பாவம் செஞ்சா மட்டும்தான் வறுமை வருவது, பாவத்துல மட்டுமல்ல வறுமை வாரது, பாவம் செஞ்சா வறுமை வரும். அந்த பாவத்திலே முதலாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறிப்பிட்ட ஒரு பாவம் அளவு எடைகள்ல மோசடி செய்யறது. அளவு எடையில செல்றது பான் செல்லுது, வயலுள்ளில் முத்தஃபிஃபீன், அளவு எடையில மோசடி செய்யறதெல்லாம் நாசம் என்று செய்யுது. நாங்க யோசிக்கிறேன், நாங்க எல்லாம் தப்பி நல்ல கால சில்லறை கடை செய்யல. சில்லறை கடைக்கு மட்டுமல்ல இந்த ஆயத். அளவு எடைன்னு செல்றது 8 ஹவர் ஆபீஸ்ல ஒருத்தர் வேலை செய்யறாரு, 8 ஹவர் வேலை செய்யறவரு 7 ஹவர்ல சைன் பண்ணிட்டு போறாரு வீட்டுக்கு, இதுவும் அளவு இடையில மோசடி தான். 15 நாள் வேலை செய்ய வேண்டியவர் ஒரு கம்பெனியில 14 நாள் லீவ், 14 நாள்ல ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு போறாரு, 15 நாளைக்கு சைன் பண்றாரு, இதுவும் அளவு இடையில மோசடி தான். வறுமை வாரத்துக்கு முதல் காரணம் எங்கட டியூட்டி, கடமைகள், எங்கட விஷயங்கள், அமானிதங்களை நாங்க சரியா செய்யாமைகள். பாவத்துல பயங்கரமான பாவம் அமானித மோசடி. எங்களுக்கு ஒரு பொறுப்பு தரப்பட்டிருக்குதா, இந்த விஷயத்தை செய்யுங்க என்று அந்த விஷயத்தை செய்யாம இருக்கிறதாலதான் வறுமை வாரது முதல் காரணம். 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த கம்யூனிட்டி, எந்த சமுதாயம் ஜகாத்தை பதுக்குவாங்களோ அல்லாஹ் வறுமையை கொண்டு சோதிப்பான், அவங்கள வறுமையை கொண்டு சோதிப்பான். ஜகாத் பதுக்கப்படக்கூடாது. ஜகாத் கொடுக்கிற காரணமே சமூகத்துல வறுமை இல்லாம போகணும். எவ்வளவு பேர் ஜகாத்துக்கு கணக்கு கெஸிங்ல கொடுக்கறாங்க, கெஸிங்ல ஒரு வருஷமா ஈக்கலாம், இந்த லாம் மீன் எல்லாம் சரிவாரல்ல,
ஒரு வருஷம் பூர்த்தியா, ஒரு வருஷத்துல உங்களுடைய அளவை பார்த்து சரியா ஜக்காத் கொடுக்கப்படணும். நோம்புல மட்டுமல்ல, சரியா ஒரு வருஷம் பூர்த்தியா கொடுக்கப்படணும் ஜக்காத். கொடுக்காட்டி வறுமையை கொண்டு, அது தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, ஒரு சமூகத்துக்கே பெரிய ஒரு பாதிப்பு வரும் வறுமையால. இது இரண்டாவது காரணம். மூணாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இருக்கக்கூடிய நிஅமத்துக்களுக்கு வாழ்க்கையில நன்றி செலுத்தும். கிடைச்சிக்கு எங்களுக்கு ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு நன்றி செலுத்தணும். நாங்க எல்லாம் பாக்குறது பைக்ல போறோமா, நாங்க பாக்குறது ஆட்டால போறோம். ஆட்டால போறவர் பாக்குறது கார்ல போறவன, கார்ல போறவன் பாக்குறது மொண்டிரோல போறவன, அவன் பாக்குறது பெரிய பெரிய வாகனத்தில் வைக்கிறவன். இஸ்லாம் செல்லுது துனியாட ரீதியா உங்களுக்கு கீழே இருக்கிறவனை மட்டும் பாருங்க. நீங்க பைக்ல போறீங்களா, பைஸ்கல்ல போறவனை பாருங்க. நீங்க பைஸ்கல்ல போறீங்களா, நடந்து போறவனை பாருங்க. நீங்க நடந்துதான் போறீங்களா, கால் இல்லாதவனை பாருங்க. அவனுக்கு நடக்க கூட எல்லாமே. எங்களுக்கு தந்த நிஅமத்துக்கு நன்றி இருக்கணும். வாழ்க்கையில என்னதான் தந்திக்கிறான் அல்லாஹ். இப்படி செல்றதே ஒன்னாவது குஃப்ர் தான். இப்படி செல்றதே உள்ளத்துல ஈமான் இல்லதான். எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிக்கு அல்ஹம்துலில்லாஹ். மழை பெய்யுது, ஆனா அந்த வீட்டுல ஒரு ஓட்டை இல்லாம தூங்குறோமே, மழை தண்ணி மேல படாம நிம்மதியா அழிக்கிறோமே. எவ்வளவு பேர் பேமெண்ட்ல படுக்கிறான், கார்போர்டை வச்சு கொண்டு தூங்குறான். இப்படியான நிலைமையில அல்ல உடல் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையால தந்திக்கிறானே. இந்த நிஅமத்துக்கு அதிகமானவங்க நன்றி இல்லை. வாழ்க்கையில நன்றிய காட்டுறதுக்கு தொழுகையும் இல்லை. 5 நேரம் ஒரு நாளையில 7 நிமிஷம் ஒரே ஒரு வக்து தொழுக. 5 நேரம் தொழுக 35 நிமிஷம், 24 ஹவர்ல 35 நிமிஷம் குடிக்கிறவனுக்கு. ஆனா பெட்டா பஜார்ல 6 ஹவர் நிக்கிறான், 8 ஹவர் வேலை செய்யறான். இவனுக்கு 5 நேரம் தொழுக குடிக்கலாம். ஆனா மடத்தனமான எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? 7 நிமிஷம் வாழ்க்கையில தொழுகைக்கு இல்ல, மகன் 7 வருஷம் ஓதணும் என்று எதிர்பார்க்கிறார். இது சாத்தியமா? 7 நிமிஷம் நீயே தியாகம் இல்ல வாழ்க்கையில, உன மகன் எப்படி 7 வருஷம் ஓதுவான்? இது ஒரு காலமும் நடக்காது. வாழ்க்கையில நாங்க நன்றி செலுத்தினா மகனுக்கும் நன்றி உணர்வு வரும். நாங்க தியாகம் செஞ்சா மகனும் தியாகம் செய்வான் மார்க்கத்துக்காக வேண்டி. இது மூணாவது விஷயம். கிடைச்ச நிஅமத்துக்கு நன்றி செலுத்துங்க. நிஅமத்துக்கு நன்றி செலுத்தல்ல வறுமையை கொண்டு சோதிக்கப்படுவது. 4வது, கண்ணியமிக்கவர்களே, வீண் விரயம் செய்யறது, இஸ்ராப் செய்யறது. வாழ்க்கையில சும்மா தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வேங்கிறது. வீண் விரயம் என்று சொல்றது கண்ணியமிக்கவர்களே, இந்த முஸ்லிம் சமூகத்துல எவ்வளவு வீண் விரயங்கள் ஆரம்பிச்சிட்டு. கல்யாண வீட்டுல ஈந்து என்னென்ன சாப்பாடு வகைகள் கொடுக்கலுமோ கொடுக்கிறோம், அது செய்யறோம், இது செய்யறோம், அந்த இது இந்த இது, எவ்வளவு பங்கன் கல்யாணம் என்று வந்தா அவ்வளவு செலவு. அதிகமானவங்க, அதிகமான குமரர்கள் கல்யாணம் நடக்குதில்லே, பயம் கல்யாணம் செய்ய. கல்யாணத்துல கைய வச்சா முடிஞ்சு எங்க போய்த்து நிக்குமோ தெரியா, எங்கேயும் போய்த்து நிக்க தேவையில்லை. இஸ்லாம் எதை செல்லுதோ அதை செஞ்சுட்டா போதும், கல்யாணம் தேவையில்லை. நகை கொடுக்கறது எங்களுக்கு கடமையும் அல்ல, ஊடுவாசல் கொடுக்கறது எங்களுக்கு கடமையும் அல்ல. அதெல்லாம் கொடுக்கணும் முடிக்க கூடியவர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடமை ஏதோ அதை செஞ்சிட்டோமா கல்யாணத்துல இஸ்ராப் வைக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மையத்தூட்டில் எவ்வளவு இஸ்ராப். கடமை 4 தான் நீக்குது, ஆனா 40-50 கடமை செய்யப்படும். தேவையானதை செய்யுங்க, தேவையில்லாத இஸ்ராப் தேவையில்லை. மையத்தூட்டிலே இஸ்ராப். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ஊடிக்கிறது இன்னொரு ஊடு கேட்டுறாங்க. கேட்டா கெஸ்ட் ஹவுஸ், என்னத்துக்கு நூறலியால போய் தங்குறது குடும்பம். மற்ற நேரத்துல மூடிதான் நீங்க. ஒரு வீட்டுல 10 ரூம் கெட்டுங்க, 10 ரூம்ல ஆள் கழிக்கிறாங்க, இஸ்ராப் அல்ல. அந்த 10 ரூம்ல ஒரு ரூம் பாவிக்கப்படாட்டியும் இஸ்ராப். அதுக்கு வீண் விரயத்துடைய பாவம் எழுதப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல புதிய ஒரு கலாச்சாரம், ஷாப்பிங் கலாச்சாரம். எங்க போறீங்க? ஷாப்பிங் போறோம். என்ன வேங்க? சும்மா தெரியாவா? என்ன தெரியாவாண்டா? தெரியாவே, சும்மா தெரியாவா? ஷாப்பிங். எங்க போறோம்? இங்க போறோம். என்ன வேங்க? வைத்துதான் பார்க்கணும். ஒரு பிளானிங் இல்ல, ஒரு திட்டம் இல்ல. ஒரு காலம் ஒன்று இருந்துச்சு, பெரிய பட்டியல் ஒன்று போட்டாங்க, லிஸ்ட் ஒன்று போட்டாங்க, இந்த சாமான்கள் எடுக்கணும், அந்த சாமான எடுப்பாங்க, வருவாங்க. தேவையில்லாத சாமான் இல்ல. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை. என்ன வேங்க போறீங்க? வைத்துதான் பார்க்கணும்.
புட்சிட்டிக்கு போறோம், கண்ணுல என்னென்ன படுவதோ இதையும் எடுப்போம், அதையும் எடுப்போம். இஸ்ராப் கண்ணியமிக்கவர். எடுக்கிற சாமான் சில நேரம் பாவிச்சு படுறல்ல, எடுக்கிற சாமான் அப்படியே எக்ஸ்பர்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும். இது பாவிக்கப்படுவதா இல்லையா? ஒரு காலம் ஈஞ்சி மூத்த மனுஷர் இருக்கிறாங்க, 12 புள்ள 15 புள்ள வளர்த்தாங்க. ஒரு இஸ்ராப் வாழ்க்கையில இல்ல. 15 புள்ள வளர்த்த மனுஷன் வாழ்க்கையில கடன் இல்ல. 2 புள்ளைய வளர்த்து கொண்டு படுற பாடு, அதற்கு இவனுக்கு எடுக்கிற கடன். 15 புள்ளைய செலவு 2 புள்ளைக்கு. ஏன்? புள்ள இதை கேட்டா அதுவும் வேங்கி வருவது, புள்ள அதை கேட்டா அதையும் வேங்கி கொடுக்கிறோம். இது இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தரல கண்ணியமிக்கவர்கள். 15 புள்ள கடன் இல்லாம வளர்த்தவங்க எங்க? 2 புள்ளைய வச்சுக்கொண்டு கடனாளியா மௌத்தாவுற இவன் எங்க? ஏனென்றா வாழ்க்கையில தேவையானதை விளங்கினாங்க, வாழ்க்கையில வீண் விரைய மீக்கல்ல, வாழ்க்கையில பறக்கத்தீஞ்சி. இந்த காலத்துல ஏன் பறக்கத்தை இழந்து நிக்கிறோம்? ஏன் வறுமை கோட்டை கீழே வாழ்றோம்? காரணம் வெளியில தேடவானம். களிம சென்று நானும் நீங்களும் தான் காரணம். கசப்பா இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு வீடுகள்ல நடக்கக்கூடிய இஸ்ராப் தடுக்கப்படணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல் 5வது சுருக்கமாக விளங்கப்படுத்துறது, வீடுகள்ல செலந்தி வலைகள் ஒட்டரை அடிக்காம வச்சுப்பாங்களே, செலந்தி வலைகள், இது வாழ்க்கையில வறுமையை கொண்டு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். அதே போல அல் பவுல் ஃபில் ஹமாம், குளிக்கிற இடத்துல சிறுநீர் கழிக்கிறது. குளிக்கக்கூடிய நேரம் அப்படியே சிறுநீர் கழிக்கிறாங்களே செலவும், விளங்காத அது பேசாம செய்வோம். இப்படி செய்யறது இதை வறுமையை கொண்டு வரும். அல் பவுல் ஃபில் ஹமாம், கவனமா ஈக்கணும். இந்த பாவங்கள் எல்லாம் எங்களோட வாழ்க்கையில முசீபத்தை கொண்டு வாரு. அதுக்கடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆகுல் ஃபி அலல் ஜனாபா, குளிப்பு கடமையான நிலையில புழுங்குறது, சாப்பிடுறது. குளிப்பு கடமை, ஆனா இவன் வெள்ளைய தின்றான், பகல தின்றான், இரவுல தான் குளிக்கிறான். நேத்து நைட் குளிப்பு கடமையாவினை, ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே தான் தெரியுறான். இது அவன் வாழ்க்கையில முசீபத்தை வறுமையை கொண்டு வரும். குளிப்பு கடமையான குளிப்ப லேட்டாவே குளிக்கிறவங்களுக்கு கபருடைய அதாப் ரொம்ப கடினமா இருக்கும். விளையாட்டால் இதெல்லாம் வாழ்க்கையில வறுமைக்குரிய அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, தமஸ்ஸுக் ஃபில் கியாம், நின்ற நிலைமையில பெண்கள் தலவாடுறது, நின்ற நிலைமையில தலவாடுறது, உடஞ்ச சீப்பால தலவாடுறது, தலவாரி அந்த முடிய ஆண்கள் பற்ற மாதிரி போடுறது, கால்ல மிரிப்படுறது, இதெல்லாம் வறுமை வரும். நகம் வெட்டி அது மிரிப்படுற காலம் எல்லாம் வறுமை வரும். அதை எடுத்து புடைக்கிற வரைக்கும், அதை டிஸ்போஸ் பண்ற வரைக்கும் வறுமைக்கும் வாழ்க்கையில. இதெல்லாம் நாங்க பெரிய பெரிய பாவத்தை தேடுறேன். என்ன காரணம் ஆகிக்கும் வறுமை? எல்லாம் கண்ணூர் ஆகிக்குமோ, அவன் இவன் பொறாமை ஆகிக்குமோ, இப்படி பாக்குறேன். ஆனா இவர் பாத்ரூம்ல குளிச்சு கொண்டே ஒன்றுக்கு போறார். இவருடைய வறுமைக்கு காரணம் அதுதான். இவர் தேடுற அடுத்தவன் மேல பழி அவனா ஈக்குமோ, அவன் பொறாமை தான், இந்த உறவினருடைய பொறாமை தான், இந்த சொந்தக்காரன் செஞ்ச வேலை தான். இதெல்லாம் தேடவானம். எங்கட வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில பலகீனங்கள், ஜினா செய்யறது வறுமையை கொண்டு வரும். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால தூங்குறது, சுபோ தொழுது உடனே படுத்துறது, அதிகமானோட தூக்கம் அப்படிதான் நீக்குது. சுபோ தொழுது உடனே படுக்கிறாங்க. வீட்டுல தங்க மலையொண்ட வச்சு கொஞ்சம் கொஞ்சம் செலவு செஞ்சாலும் எந்த மனுஷன் சுபோ தொழுது உடனே தூங்குறானோ அந்த தங்கத்துல பரக்கத்து இல்லைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அது வறுமையை கொண்டு வரும். குடும்ப உறவை துண்டிக்கிறது வறுமையை கொண்டு வரும். அதிகமா மியூசிக் கேட்கிறது, அப்ப குறைவா கேட்கலும் என்ற அர்த்தம் அல்ல. மியூசிக் கேட்கிறது வறுமையை கொண்டு வரும். அப்ப மியூசிக் போடுறது, அடுத்த மனுஷனை மியூசிக்கால டிஸ்டர்ப் பண்றது, இதெல்லாம் வறுமைய, ரோட்ல போற வறுமையை இழுத்து கொண்டு வீட்டுக்குள்ள கொண்டு வரும். சும்மாதான் போகும் வறுமை, நாங்க தான் யூரி சொல் போக்கர் இழுத்து கொண்டு வாரது வீட்டுக்குள்ள. இதெல்லாம் இத போல 40 காரணங்களுக்கு மேலால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறார். இந்த பாவத்துல இந்த விடயங்களை கவனம் செலுத்தினாலே போதும், வறுமையுடைய விஷயத்திலிருந்து வெளியே வரையிலும். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.